அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சந்திரா பிளான் பண்ணி அந்த நகையை கொள்ளடிக்க வச்சிட்டாங்க. அந்த சிவனாண்டி நகையை கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். அதாவது பாத்தீங்கன்னா பழிய நம்ம கார்த்திக் மீது தூக்கி போட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை துப்பாக்கியால சுட்டு தள்ளுறாங்க. நம்ம ரேவதி கண்ட கனவும் பழிச்சிருச்சு. அதாவது நம்ம கார்த்திக் இப்போ உயிருக்கு போராடுறாரு. பரபரப்பா போயிட்டு எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா சிவனாண்டிட்ட போய் சொல்றா, அதாவது நகைய எப்படியாவது ஈஸியா கொள்ள அடைச்சிடலாம், அந்த புதையல் நமக்கு சொந்தமாயிரும், பழி எங்க அக்கா மேல விழுந்துரும், ஊருக்காரங்க எல்லாம் எங்க அக்கால சும்மா உடம்புட்டாங்க, நம்ம அந்த டிரைவர் பைய தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு அவன் மேல பழி தூக்கி போட்டுருவோம். எங்க அக்கா அதுக்கு அடுத்து அந்த டிரைவர் பையில சும்மா விடமாட்டா அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி அந்த சந்திரா சொல்றா சிவனாண்டிட்ட, எங்க மாமா எப்படியாவது வெளியே வருவாரு, அந்த நேரம் பார்த்து அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை கடத்திருங்க, கடத்தி அவர் மயங்கி உளுத்துட்டாரு கீழே அப்படின்னு எங்க அக்கால நம்ப வைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த சிவனாண்டி செஞ்சான். நம்ம ராஜராஜன் வந்துகிட்டு இருக்கையில அவருக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை மயங்க வச்சுட்டான். அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ஆளை வச்சு போன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் மயங்கி உளுந்துட்டாரு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து சிவனாண்டிக்கு சந்திரா போன் போட்டு, நம்ம பிளான் சக்சஸ், இங்க வீட்டுல ஒருத்தரும் இல்ல, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, இதான் சரியான நேரம், நான் வீட்டுல உள்ள சிசிடிவி கேமராவை எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன், நீங்க இந்த புதையில கொண்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிவனாண்டியை கரெக்டா வந்தான், புதையில கொண்டு போறான். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்தது. அதாவது மாமா மயங்கி விழுந்திருக்காரு, அங்க வீட்டுல உங்க சித்தி மட்டும் இருக்காங்க, எனக்கு ஏதோ இது டவுட்டா தெரியுது அப்படின்னு நம்ம கார்த்திக் ரேவதிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வரதுக்குள்ள அங்க புதையில கொண்டு போயிட்டான் சிவனாண்டி. ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் போட்டு அந்த சந்திரா அக்கா நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரம் பார்த்து அந்த டிரைவர் பையன் தான் வீட்டுக்கு வந்தான், அவன் தான் அந்த புதையில எடுத்துருப்பான்னு எனக்கு டவுட் வருது அப்படின்னு அந்த சந்திரா சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே நம்பிட்டாங்க. ஏன்னா அந்த சந்திரா சிவனாண்டி புதையில எடுக்கல, சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம கார்த்திக் வர நேரம் பார்த்து அந்த சிசிடிவி கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கார்த்திக் இப்ப இதுல வசமா சிக்கிக்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தன் துப்பாக்கி எடுத்து கார்த்திகை சுட்டு தள்ளுறாரு. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.